ஏப்பா ஏய் கடன் வாங்க தெரியுதா திருப்பி கரெக்டா கட்ட தெரியாதா உனக்கு? ஐயா இன்னும் ஒரு மாசத்துல கடனை அடைக்கிறேங்கய்யா. ஏல போன மாசம் நீ இதானே சொன்ன, ஆனா காசு தலையா என்ன பண்றது? அண்ணே இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்கண்ணா, எப்படியாவது அடுத்த மாசம் அடைச்சிடுறோம். அட என்னம்மா நீ யோ யோ கொஞ்சம் வெளில வா, தனியா பேசணும் அவன்கிட்ட. அம்மா யாருமா அது? என்னம்மா நடக்குதுங்க? அவர்தான்ப்பா நமக்கு கடன் கொடுத்தவரு. என்னம்மா சொல்றீங்க? நமக்கு கடன் இருக்கா? ஆமாப்பா, நமக்கு நிறைய கடன் இருக்கு. அப்பாவோட சம்பளத்தை ஒன்னு காலேஜ் படிக்க வைக்க முடியாதுன்னு தான்ப்பா கடனே வாங்கினது. அது மட்டும் இல்ல, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, மெடிக்கலுக்காக நிறைய கடன் வாங்கியாச்சு. அந்த கடன் கொடுத்தவங்க எல்லாம் இப்ப வாசல் முன்னாடி வந்து நிக்கிறாங்கப்பா. என்ன பண்ண போறேன்னே தெரியுதப்பா. நான் எப்படியாவது கட்டிட்டேன் ஐயா. நான் சென்னைக்கு போய் நல்லா வேலை பார்த்து இந்த கடன் எல்லாம் அடைக்கிறேம்மா. நான் கிளம்புறேன். சரிக்கண்ணா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்னடா வளர்த்தது? வா ஐயா ராசா, கண்ணை திறந்துட்டியா? உனக்கு ஒண்ணும் இல்லையா? எல்லாம் சரியா பெருமையா? மா அப்பா எங்கம்மா? ஆஸ்பத்திரி ஃபீஸ் கட்ட சொந்தக்காரங்கிட்ட காசு கேட்க போயிருக்காரியா? நான் சென்னைக்கு போய் நல்லா வேலை பார்த்து இந்த கடன் எல்லாம் அடைக்கிறேம்மா. அம்மால போடு ஆடணும், போடு போடு மட்டும் தான் ஆடணும். மற்ற பொருள் எடுத்துன்னு போய் மட்டை வச்சு விடுறது.